டிவிகே வரிசையில் எல்ஜேகே துடைத்து எறியப்படும் திராவிட கட்சிகள் அடித்து ஆடும் சார்லஸ் மார்டின். 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை, தமிழகத்தில் அதிரடியான அரசியல் மாற்றத்தின் காரணமாக அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்ட திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் துடைத்து எறியப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய தலைமுறைக்கான அரசியலையும் எதிர்கால தலைமுறைக்கான அரசியலையும் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது திமுக, அதிமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகளும். இந்த நிலையில் தற்போதைய தமிழக மக்களின் இன்றைய அரசியல் கட்சியின் தேர்வாக தற்போதைய தாவேக, அதனை தொடர்ந்து அந்த வரிசையில் மக்களின் தேர்வாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையிலான எல்ஜேகே மற்றும் அண்ணாமலை தொடங்க இருக்கும் புதிய கட்சியே தமிழக மக்களின் இன்றைய தேர்வும் எதிர்கால தேர்வுமாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழக அரசியலில் பாரம்பரியமிக்க அரசியல் கட்சிகளுக்கு இடியை இறக்கும் வகையில் ஜோஸ் சார்லஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக இளம் தலைமுறையும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த அனுபவமிக்க அரசியல்வாதிகளும் கூட்டம் கூட்டமாக இணையும் நிகழ்வு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது போன்று அரசியல் மாற்றமும் அரங்கேறி வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. கடந்த 2026 சட்டசபை தேர்தலில் புதுச்சேரியில் உள்ள காமராஜர் நகரில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற லட்சிய ஜனதா கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழகத்தில் தன்னுடைய கட்சியின் கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கத்தில் கடந்த மே மாதம் தமிழக எல்ஜேகே கட்சியின் பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவாவிடம் முழு பொறுப்பையும் ஒப்படைத்தார். தமிழகத்தில் உள்ள 38 வருவாய் மாவட்டத்தில் சுமார் 14 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நெல்லை ஜீவா எல்ஜேகே மாநில நிர்வாகிகள் மற்றும் 14 வருவாய் மாவட்டங்களுக்கான 58 மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்து மாநில, மாவட்ட நிர்வாகிகளின் பொறுப்பு வழங்கும் நிகழ்வு சென்னையில் உள்ள மறைமலை நகரின் தலைநகர் சென்னையிலேயே அதிரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வுக்காக வந்த எல்ஜேகே தலைவர் சார்லஸ் மார்டினை தாம்பரத்தில் இருந்து மறைமலை நகர் வரை சுமார் 150க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அணிவகுக்க பிரம்மாண்டமாக மறைமலை நகரில் நடந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வரப்பட்டார். தமிழகத்தில் கட்சி ஆரம்பித்த மிக குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்ற இந்த நிகழ்வு இனி தமிழகத்தின் திராவிட கட்சிகளுக்கு இடமில்லை, தமிழக மக்கள் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றான அரசியலை தேடத் தொடங்கிவிட்டார்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. மேலும் இதை உறுதிப்படுத்தும் விதத்தில் அந்த நிகழ்ச்சியின் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மேடை பேச்சும் அமைந்திருந்தது. வரும் உள்ளாட்சி தேர்தலில் தமிழகத்தில் முழு வீச்சாக களமிறங்க எல்ஜேகே தயாராகி கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.